ஸோ கரா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதான் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் தனுஷ் பண்ணாத ஒரு கேரக்டரா இருக்கு. ஓட்டு பிரிச்சு இறங்குறதை தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இதுவரைக்கும் தனுஷ் வந்து எவ்வளோ டைரக்டரோட டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரு ட்ரிப்ல அவ்வளவு புகழ்ந்து பாராட்டி எழுதினது இந்த படத்தினுடைய டைரக்டர். காலத்தில் கமலுக்கு வந்து அப்படியே டைட்டாக ஒரு ஃப்ரேம் வச்சு இவ்வளோதான் இருக்கு அந்த ஃப்ரேம். 10 நிமிஷம் ஆனாலும் அந்த 10 நிமிஷமும் சஸ்டெயின் பண்ணுவார் கமல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்து தனுஷ் அவர்கள் கோயம்புத்தூர் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓடிட்டே இருக்காரு மனுஷன். அவர் அளவுக்கு வந்து பணத்தையும் புகழையும் சம்பாதிச்ச யாரும் இவ்வளோ வேகமாக ஓடி நான் பார்க்கலாம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ கரா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய டேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படம் கொடுத்தாரு. அவர் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதான் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் தனுஷ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்குது. பட் எப்போவுமே ஒரு ஹீரோவை காமிக்கும் பொழுது ஒரு திருடனாகவோ ஒரு அயோக்கியனாகவோ காமிக்க மாட்டாங்க. கடைசியாக அவருக்கு வேறு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது போகும்னு நினைக்கிறேன். கரை என்கிற கரசாமி, ஆக்சுவலாக அது குலதெய்வத்தினுடைய பேர். இது வரைக்கும் தனுஷ் வந்து எவ்வளோ டைரக்டரோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ட்விட்டில் அவ்வளோ புகழ்ந்து பாராட்டி எழுதினது இந்த படத்தினுடைய டைரக்டர் தான். இப்போ இவருக்கு முன்னாடி வந்து மாரி செல்வராஜ், வெற்றிமாறனோடலாம் ரொம்ப ப்ராமிசிங்கான படமெல்லாம் கொடுத்துருக்காரு அவர். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய மரியாதையும் ஒரு பெரிய பாராட்டு வார்த்தைகளையும் இந்த டைரக்டருக்கு அவர் கொடுத்துருக்கிறாருன்னா இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய படமாக வந்திருக்குங்கிறத நம்ம யூகிச்சிக்க வேண்டியது தான். நேற்று ஒரு முக்கியமான தயாரிப்பாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கரை படம் பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியே வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டாக்கை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே சார், அது விஷுவலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி கிரிப்பிங்காக இருக்குது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறாங்கங்கிறது தெரியுது. செட்டும் பீரியாடிக்கலாக வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இதில் அமைச்சாலும் தனுஷ் அவர்கள் அதுக்கு பொருந்திடுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, அதனால தான் நடிப்பு அசுரம்னு ஒரு இங்கே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் கமலுக்கு வந்து அப்படியே டைட்டாக ஒரு ஃப்ரேம் வச்சு இவ்வளோ தான் இருக்குது அந்த ஃப்ரேம். 10 நிமிஷம் ஆனாலும் அந்த 10 நிமிஷமும் சஸ்டெயின் பண்ணுவார் கமல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். நீங்கள் அந்த அந்த டைட் ஃப்ரேமில் ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிற அந்த ஸ்கில் வந்து தனுஷுக்கு தான் அதிகமாக இருக்கிறதா இப்போ உள்ள நடிகர்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் அவர் வந்த ஸ்கூலு அப்படி. ஸோ எல்லாமே சேர்ந்தது தானே. ஓகே சார், இந்த படம் மேலே உங்களோட இம்பாக்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் இது எப்படி இருக்குது? நான் அதுக்கு முன்னாடி இந்த கரைங்கிற டைட்டில் எனக்கு பெருசாக ஒட்டலை. என்னடா கரைன்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்களே அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இது இல்லைங்க, அது குலதெய்வத்து பேர் கரசாமின்னு நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு இதை வச்சு ஒரு கதை இதுதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனால் அது ட்ரெய்லரை பார்த்தோன்னே அடடா என்னமோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இதுக்குள்ளே எப்படி ஒரு காதல் வரும், இதுக்குள்ளே அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. எல்லாமே படம் பார்க்குற அன்றைக்கி தான் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இந்த சூரஜ் அவர் வந்து தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறான்னு சொல்லலாம். வீரதீர சொல்ல பார்த்தோம், அது ஒரு மாதிரி இந்த கேரக்டர் கிரே ஷேடர் கேரக்டராக இருந்தது. பட் யூத்தில் அப்பாவாக வந்து ரொம்ப க்ளோஸாக மக்களோட கனெக்ட் ஆகிட்டார். இதில் பார்க்கும்போது ஒரு ஆன்டகனிஸ்ட் கேரக்டர். அவர் இப்போ சூஸ் பண்ணுற தமிழ் கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவரெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்தது வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மலையாளத்தில் பிரமாதமான படமெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். அசால்ட்டாக நடித்தள்ளிட்டு போயிடுவார். நான் அவருடைய படம் ஒன்று புதுசாக பார்த்துட்டு அப்போ தான் பிஸ்மிட்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஏங்க சூப்பரான ஆர்டிஸ்ட்டுங்க மலையாளத்தில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்லாம் நம்ம தேடி தேடி பார்த்தோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸை பின்னி எடுக்கிறாரு அவர். ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டு தட்டிட்டு போகிற ஒரு நடிகராக இருக்கார் அவர். அவருங்க தமிழில் வந்து அவர் பண்ண படமெல்லாம் வெற்றி படங்களாக மாறுறது இன்னொரு ப்ளஸ். ஏன்னா இப்போ அவர் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்த தோல்வி படமாக மாறிச்சுன்னா மறுபடியும் கூப்பிட மாட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் ஹிட்டு படமாக மாறும்பொழுது இன்னும் கூட சென்டிமெண்ட்டாகவே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும் இல்லையா? ஸோ அதில் தான் அவர் இங்கே நிறையா தமிழ் படங்கள் பண்ணுறாரு. கட்டாயமாக இந்த படத்துலேயும் அவருக்கான ரோல் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்து தனுஷ் அவர்கள் கோயம்புத்தூர் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தார். இதுக்கு அடுத்து வந்து ராஜ்குமார் பெரியசாமி சார் படம் பண்ணுறேன், தமிழரசன் பச்சைமுத்தி இதுக்கு நடுவில் வராரு, அப்புறம் மாரி செல்வராஜ் சார் படம், அதுக்கப்புறம் வடச்சென்னை 2. ஸோ லிஸ்ட்டை அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இதில் நடுவில் யாரெல்லாம் உள்ளே வராங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இது வந்து அவர் இப்போ பர்மனன்ட் லிஸ்ட்டாக வச்சுருக்காரு. திடீர்னு நடுவில் யாராவது உள்ள இதை விட பெட்டராக ஒரு டைரக்டர் வரும்போது வாங்க
அப்படின்னு அதுலேயும் கொஞ்சம் ஸ்பேஸை ஒதுக்கி கொடுக்குற அளவுக்கு தான் அவர் மனநிலை இருக்குது. ஓடிட்டே இருக்கார் மனுஷன். நீங்கள் அவர் அளவுக்கு வந்து பணத்தையும் புகழையும் சம்பாதிச்ச யாரும் இவ்வளோ வேகமாக ஓடி நான் பார்க்கல. ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. நமக்கு இவ்வளோ பணம் வந்துருச்சு, எதுக்கு இவ்வளோ உளுந்து மாஞ்சி தூங்காமல் கொள்ளாமல் நடிக்கணுங்களா யோசிப்பாங்கல்ல. பட் அவர் அதெல்லாம் அதைத்தான் அவர் ரொம்ப ஜாலியாக பண்ணுறாரு. அந்த ஓய்வில்லாத ஒரு ஓட்டத்தை வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுறது இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் தனுஷ் இருக்கார். கண்டிப்பாக ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன் நான். டேரக்டர் விக்னேஷ் ராஜ் அவர்கள் சொல்லும்போதும் சரி, கேப்டன் மில்லர் டேரக்டர் அவர் பேசும்போதும் சரி, அந்த சன் கிளவுடு பாஸ் ஆகிறது முதற்கொண்டு ஒரு கிளியர் கட்டாக வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் எப்படி இருந்தாலும் கட் பண்ணுவீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு. அண்டு ஒரு கோல்டன் அவர் வர்றது எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஒரு என்ன சொல்கிறது, டேரக்டர் ஆக்டர்ஸுங்கிறத தாண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு எல்லா மெட்டீரியலாக அவர் மாறிட்டாரா? இல்லை, பேசிக்கலாக ஒரு டைரக்டராக இருக்கிறதும் அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரேம் வைக்கும்போதே இது எதுக்காக எடுக்கிறாங்க என்னங்கிறது தெரிஞ்சு நடிக்கிறது ஒன்று இருக்குல்ல. சில பேர் நிறைய படங்கள் நடிப்பாங்க, என்ன லென்ஸ் வச்சுருக்காங்கன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. அவர் ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா கைகள்லாம் அடி நடிச்சிட்டு இருப்பாங்க, அது இங்கே மட்டும் ஃப்ரேமாக இருக்கும். ஸோ அது கூட தெரியாமல் பல பேர்லாம் இங்கே இருக்காங்க. பட்டு தனுஷ் வந்து பேசிக்கலாக ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே தெரியும். இது எப்படி கட் பண்ணுவாங்க, இது எது வரைக்கும் எடுக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு ப்ளஸ் தானே. ஓகே. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸாக பார்க்கும்போது ஒரு மிடில் பட்ஜெட் படங்கள் ப்ரொமோஷன் எந்த அளவு நல்லா ஒர்க் ஆகுதோ அது மாதிரி படங்களும் ஒர்க் ஆகுறத பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு யூத் வித் லவ், தாய் கிழவி, இந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வர படங்கள் கொஞ்சம் ஹிட் ஆகுதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? கட்டாயமாக இந்த மாதிரி படங்கள் நிறைய ஹிட் ஆகுறதாங்க இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. நீங்கள் 150-200 கோடி போட்டு ஒரு 20 கோடி லாபம் எடுக்கிறதுக்கு 20 கோடி போட்டு 60 கோடி லாபம் எடுக்கிறீங்களா, அதுதானே பெருசு, பல மடங்கு லாபம் இல்லை அது. அப்போ அந்த மாதிரி திசையை நோக்கி தமிழ் சினிமா போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதுதான் மலையாளத்தில் நடந்துகிட்டு இருக்கு. பட் இங்கே வந்து அந்த மாதிரி வரலையேன்னு நம்ம ஒரு ஏக்கமும் வருத்தமும் இருந்தது இல்லை. அதெல்லாம் இப்போ வர்ற படங்கள், இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட் எல்லாமே போக்கிட்டு இருக்கு. ரொம்ப சாதாரணமாக 4 கோடியில் எடுத்த படம் தான் யூத்து, கிட்டத்தட்ட 100 கோடி அடிச்சிருச்சு இல்லை. அது எத்தனை மடங்கு லாபம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு பெரிய வாண்டட் இங்கே இருக்குது. பல தயாரிப்பு நிறுவனங்கள் தம்பி வாங்க நம்மளோட படம் பண்ணலான்னு கூப்பிட்றாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்கள் புதுசு புதுசாக வர்றவங்க வந்து பெரிய அளவு சாதிச்சுட்டு போகிறாங்க. அவங்க கெட்டு போகாமல் இருக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வந்து அவங்கள வந்து இதே இண்டஸ்ட்ரிக்கு எடுத்து விட்ரும். ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்து ஒரு பெரிய இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கடைசியில் நாம் வந்து நம்ம தான் அடுத்த விஜய் அஜித் நினச்சிட்டு அவங்க ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். ஸோ அது வராத வரைக்கும் அவங்க அந்த இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க. அது இப்போ புதுசாக வர்றவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ கருப்பு மே மாதம் வெளியாகிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் படமாக அது வந்து பேசப்படுது. நேற்று ஆடியோ லான்ச்லேயுமே வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லியிருந்தார். வலைபேச்சில் சொன்ன பல விஷயங்களை அவர் நேற்று ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். இது எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு விஷயமுமே வலைபேச்சில் சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் என்ன கிசு கிசு படிக்கிறீங்களான்லாம் சொல்லியிருக்காரு. அதுலேயே நமக்கு பெரிய வருத்தம். செய்தி வேறு கிசு கிசு வேறுங்கிறது தெரியாமல் ஒரு டைரக்டர் இருக்காருன்னு நமக்கு ஒரு பெரிய வருத்தமெல்லாம் உண்டு. பட் இருந்தாலும் அவர் வந்து நாம் அங்கிருந்து எடுக்கிற பல தகவல்களை பல மேடைகளில் அவர் பதிவு பண்ணிட்டே இருக்கார். அது அது வந்து உண்மை பொய்ங்கிறத தாண்டி இவங்க சொல்கிறது சரிங்கிற இடத்துல தான் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் நீங்கள் நம்ம சொன்ன பல விஷயங்களை அங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் இருக்கிற பிரச்சனையை கூட நம்ம பேசியிருக்கோம். அதையும் கூட நேற்று அவர் சொன்னார், இதுமாதிரி எங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் சொன்னார்ல. ஸோ அதனால் ஒரு பெரிய படம் பண்ணுறாரு. அவர் சின்ன சின்ன படங்களாக பண்ணிகிட்டு இருந்தார். சூர்யாவை வச்சு படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு இதை விட அடுத்த லெவல் ஹீரோக்களோட போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ரஜினிக்கே கதை சொல்லிட்டு வந்தார் அவர் இப்போ நடுவில். ஸோ அதனால் அது ஒரு பெரிய இது தானே, குரோத்து தானே அவருக்கு. கட்டாயமாக இந்த படம் ரொம்ப வருஷம் கழித்து சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா சூர்யா வந்து ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ ஒரு அழுத்தமான கதையை பிடிச்சிக்கிட்டு அதை தொங்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியா. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு ஹிட்டு கொடுத்து ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்திங்கன்னா இது எல்லாம் கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக இது இருக்கும். ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்குற படமாக இருக்கும். ஓகே சார். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு வந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மாஸ் ஹீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு படமாக இருக்குது. சூர்யா அவர்களுக்கு அது மாதிரி படங்கள் நல்லாவே ஒர்க்கும் ஆயிருக்கு. மறுபடியும் சூர்யா அவர்கள் பேக் ஆன் ட்ராக்னு எடுத்துக்கலாம். இல்லைங்க, அதுதான் சொல்கிறேனே. இப்போ அவருக்கே ஒரு வெற்றி தேவைப்படுது. இப்போ இந்த கருப்புலேருந்து தான் அவர் மீண்டும் அந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தெரிந்தோ தெரியாமல எல்லா ஹீரோவுமே நம்ம படம் பெரிய ஹிட் ஆகும்னு நினச்சி தான் போவாங்க. அவங்க கதை கேட்கும்போது அவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும். ஒரு கதை மட்டுமே ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிடாது. அதுக்குள்ளே நீங்கள் அந்த டெக்னீஷியன்ஸுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் சொதப்புனா கூட எல்லாமே போயிடும். கங்குவா படத்துலேயே
சவுண்ட் இன்ஜினியரை சொதப்புனது தான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. எல்லாம் ஒரே சவுண்டாக போட்டாங்க. அந்த ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் தியேட்டரில் காது கொள்ளாமல் சத்தம் கேட்கும்போது எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்கள் ஓடிடியில் பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த படம். அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், இந்த சவுண்டு தான். ஸோ அது மாதிரி யாரோ ஒருத்தர் சொதப்புறது சூர்யா தலையில் விழுந்து ஒரு தோல்வி பட ஹீரோங்கிற அளவுக்கே அவரை மாற்றிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து அது எல்லாமே அந்த இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி ஒரு நல்ல படத்தில் வந்திருக்காரு. கட்டாயமாக அந்த படத்தின் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.